Hello guys. சௌமியா கேக்குதா? ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சொல்லுங்க மதன். நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஜேபி ரெபாசிட்டரி. ஓகே. ஜேபி ரெபாசிட்டரினா என்ன? அதுல என்ன புரிஞ்சு பாத்தீங்களா? அந்த செஷன்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சு? அந்த டிஏஓ கிளாஸ்ல நம்ம அந்த இம்ப்ளிமெண்ட் ஓகே. இப்படி இன்டர்ஃபேஸ் வச்சு அப்புறம் ஒரு கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு நம்மளோட கோடை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, குட். ஓகே. இப்போ இந்த ஜேபி ரெபாசிட்டரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கான ஃப்ளோ என்னென்னலாம் கிரியேட் பண்ண என்னெல்லாம் தேவைங்கிறத சொல்றீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சோ அதை மட்டும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு டிஏஓ பேக்கேஜ் கிரியேட் பண்றோம். அப்புறம் அந்த இன்பில்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே. இன்டர்ஃபேஸ் பேர் என்ன? ஜேபி ரெபாசிட்டரி. அதுல நம்ம என்டிட்டி டைப்பையும் பிரைமரி கீயும் பிளக்இன் பண்ணோம். எஸ். ஓகே. தென் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? கண்ட்ரோலருக்குள்ள தான் டைரக்டா கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த ரெபாசிட்டரிக்கு அப்புறம் சர்வீஸ் ஒன்னு படிச்சோம், கரெக்ட்டா? எஸ் சார். சர்வீஸ்ல என்ன எதை இன்ஜெக்ட் பண்றோம்? சர்வீஸ்ல இன்ஜெக்ட் நம்ம இந்த ஜேபி ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் அல்ல. யா, வெரி குட். ஜேபி ரெபாசிட்டரி என்ன பண்றோம்? சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்றோம். அதுக்கு அப்புறம் சர்வீஸ் கண்ட்ரோலர் இன்ஜெக்ட் பண்றோம். யா, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அதுதான் ஃப்ளோ. அப்படிதானா? அப்போ இந்த ஜேபி ரெபாசிட்டரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்டிட்டி. அதனால என்டிட்டியை டிஃபைன் பண்ணிட்டு ஜேபி ரெபாசிட்டரி டிஏஓக்குள்ள ஜேபி ரெபாசிட்டரிக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துறோம். அந்த இன்டர்ஃபேஸை கொண்டு போய் சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்றோம். சர்வீஸை கொண்டு போய் கண்ட்ரோலர்ல. இதுதான் ஃப்ளோ. கேட்டாலும் இந்த ஒரு லைன் இந்த ஃப்ளோ மட்டும் ஞாபகத்துல வச்சாலே போதும், யூ ஆர் ஏ டெவலப்பர். வேற கோடெல்லாம் உள்ள ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் இந்த ஃப்ளோ ஞாபகத்துல இருந்தாலே. எடுத்தோம்னா என்டிடி தான். ஸ்ப்ரிங் போட்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுனால என்ன பண்ணணும்? என்டிடி தான் ஃபர்ஸ்ட், அடுத்து டிஏஓ, அடுத்து சர்வீஸ், அடுத்து கண்ட்ரோலர். தட்ஸ் ஆல். ஒரு ரெஸ்ட் ஏபி கிரியேட் பண்ற சொல்றாங்க அப்படின்னாலே இந்த ஃப்ளோவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா? ஜேபி ரெபாசிட்டரி வச்சு நீங்க பண்ணுங்க. என்டிட்டி மேனேஜர் வேணாம். இப்போ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ரேர் கேசஸ்ல தான் என்டிட்டி மேனேஜர் வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதான் நேற்றே சொல்லியிருப்பேன். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது என்ன அப்படின்னா, லைக் கிரெட் ஆபரேஷன் தான் பார்த்தோம். அது என்டிட்டி மேனேஜர் வச்சு பார்த்தோம். அதுதான் ஜேபி ஏபின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இப்ப நேற்று பார்த்து என்ன சொன்னோம்? ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபின்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? அதாவது என்னன்னா ஜேபி ரெபாசிட்டரி வச்சு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஜேபி ரெபாசிட்டரிக்கும் என்டிட்டி மேனேஜருக்கும் என்ன டிஃபரெண்ட்? அதான் சொன்னேன், இந்த அம்மிக்கல் அரைக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அப்படிதானே? அதான் கரெக்ட். அப்படிதானே? மிக்ஸியும் அம்மியும் கம்பேர் பண்ணி வச்சிருந்தோம். அம்மியில அரைக்கிறது மேனுவல். ஆனா அம்மியில அரைச்சா டேஸ்டா இருக்கும் நமக்கு தெரியும். மிக்சியில அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமானா ஏதோ கொடுக்கும், நல்லாதான் இருக்கும். ஏன்னா அதுதானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால நல்லாதான் இருக்கும். அப்படிதானே? அப்போ இது இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்குறோம். பெர்ஃபார்மன்ஸ்ல அம்மியில அரைக்கிறது ரொம்ப டைம் ஆகும். அப்படிதானா? ஆனா இது என்ன பண்ணும்? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சீக்கிரமாவே நமக்கு முடிச்சு கொடுத்துருது வேலையை. ஓகே. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துருது. நமக்கு என்ன இது பண்ணணும்னு சொல்றோமோ அந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி நமக்கு கொடுக்குது. அப்படிதானே? அதுதான் என்னது இங்க அந்த ரெபாசிட்டரி, ஜேபி ரெபாசிட்டரி. அப்ப இந்த ஜேபி ரெபாசிட்டரி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஏபி எழுதுறீங்க, கிரெட் ஆபரேஷன் தானே பண்றீங்க. அப்ப நான் அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் போதும். அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னா போதும்? என்டிட்டியோட டைப்பையும் அதோட பிரைமரி கீயோட டைப்பை மட்டும் நீங்க கிட்ட சொன்னீங்கன்னா போதும், நான் கிரெட் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடுறேன். அப்ப கிரெட் ஆபரேஷன் மீன்ஸ் கிரியேட் பண்றது எப்படி, ரீட் பண்றது எப்படி, அப்டேட் பண்றது எப்படி, டெலிட் பண்றது எப்படி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்பதான் அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் ஆல், கரெக்டா? டெலிட் பை ஐடி, ஓகே, சேவ். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இன்பில்டாவே ஜேபி ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஜேபி ரெபாசிட்டரிங்கிறது நமக்கு என்ன பண்ணோம்? ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து இன்ஜெக்ட் ஆயிருக்கும், நம்ம பார்த்தோம், எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். கிரெட் இன்டர்ஃபேஸ், கரெக்டா? கிரெட் ரெபாசிட்டரி, இந்த மாதிரி பர்டிகுலர் இதுல என்ன பண்ணிருக்கோம்? அது இன்ஜெக்ட் ஆயிருக்கும். இது மட்டும் தெரிஞ்சாலே, கிளியரா தெரிஞ்சாலே போதும், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை.
பேக் எண்ட்ல நான் ஏபிஐ டெவலப் பண்றேன் யூசிங் ஜேபிஐ ரெபாசிட்டரி இந்த ஃப்ளோவை சொல்ல தரும். கிளியரா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சிம்பிளா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நேத்து நம்ம பார்த்தோம் டேட்டா ஜேபி அப்படிங்கறத வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜேபி ரெபாசிட்டரி ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் மதன், கரெக்ட்? மதனா அரவிந்த். எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்தீங்க? இப்பதான் வரீங்களா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தண்ணி வேணுமா? 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. யா. சோ நேத்து இதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா ரெஸ்ட். சரியா? ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா டேட்டா ஜேபி வச்சு பார்த்தோம் இல்லையா? அதுல சம் கைண்ட் ஆஃப் மேட்சிங் நம்ம பண்ணி கொடுத்துச்சு. கிரெட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாவே உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? சோ இது என்ன நமக்கு என்ன எலிமினேட் பண்ணுது? பாய்லர் பிளேட் கோட எலிமினேட் பண்ணுது. கரெக்டா? அப்போ பாய்லர் பிளேட் கோட்னா என்ன அர்த்தம்? சோ அகைன் அண்ட் அகைன் டிஏஓ நமக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி தென் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சேம் ஒர்க்கை அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஜேபி ரெபாசிட்டரிங்க ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் உங்ககிட்ட அந்த ஜேபி ரெபாசிட்டரியும் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த என்டிடியும் இருந்தா போதும். சர்வீஸ் தேவையில்ல, கண்ட்ரோலர் தேவையில்ல. பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருன்னா ஒரு எண்ட் பாயிண்ட்டை நமக்கு மேக் பண்ணி கொடுத்துரும். கிரெட் பாயிண்ட்ஸ், அதாவது என்னன்னா கிரெட் ஆபரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுவே வச்சுக்கும். அப்ப அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் என்டிட்டியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, சோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா how to create the REST API for employee. இந்த எம்ப்ளாய்க்கு நான் API எப்படி கிரியேட் பண்றது? I want to create that API for this one employee. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க REST API கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப as a developer என்னென்ன திங்க் பண்ணுவீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்ணுவீங்க? entity class, then JPH பண்றோம் இல்லையா? சோ அதனால என்ன இருக்கும், DAO நம்ம டிக்ளேர் பண்றோம். சரியா? DAOங்கிற ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு அந்த DAOக்குள்ள என்ன இருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ், தென் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கிளாஸ். அது இல்லாமன்னா என்ன பண்ண வேண்டாம், இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் தேவையில்ல. இப்ப ரெபாசிட்டரி ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்னு போட்டுட்டு அதுல என்ன பண்ணுவீங்க, that repository extend from JPA repository, then student, then என்ன பண்ணலாம், பிரைமரி கீயோட டைப் கொடுத்துட்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி அது மூலமா நம்ம பண்ணிடுவோம். இப்போ நான் சிம்பிளா எனக்கு ஸ்டூடெண்ட் ஆர் எம்ப்ளாயிங்கிறவருக்கு ஒரு REST API எனக்கு வேணும். சரியா? அப்ப எனக்கு கண்ட்ரோலர்லாம் வேணாம், ஆனா சர்வீஸும் தேவையில்ல. சிம்பிளா எனக்கு ஒரு REST API மட்டும் கிரியேட் பண்ணி கொடுங்க நான் சொல்றேன். கண்ட்ரோலரும் வேணாம், சர்வீஸும் வேணாம். பட் ஆனா சிம்பிளிஃபைடா எனக்கு என்ன பண்ணோம், ஒரு REST API வேணும். REST API மூலமா கிரிட் ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? சோ அதுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட்.
சரியா? அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா கிரியேட் ரெஸ்ட் ஏபி ஃபார் மீ. நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப நமக்கு ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிருக்கணும். தென் இது நமக்கு என்ன பண்ணோம், ஆல் த கிரெட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃப்ரீ. அப்படிதானே? கிரியேட் பண்றது, ரீட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, ஆல் த திங்ஸ் ஆர் ஃப்ரீ. ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் டேட்டா சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான நம்ம கொடுத்துருக்க அந்த ஜேபி ரெபாசிட்டரியை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், அந்த கிரெட் ஆபரேஷன்ஸே பண்ணி கொடுத்துரும். சரியா? சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அகெயின் அந்த ரெஸ்ட் கோட வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நோ கோடிங் ரெக்வயர்ட், எந்த கோடிங்குமே தேவையில்லை. ஆனா நான் என்னால ஒரு கிரெட் ஆபரேஷனை பண்ண முடியும். அந்த கிரெட் ஆபரேஷனை பண்றதுக்கான எண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிடும். என்ன சொல்றேன்னு புரியுதா? இது டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க். டேட்டா ரெஸ்ட் என்னவா, இது அம்பர்ல எல்லாம் இவங்க போட்டிருக்காங்க. கரெக்டா? நமக்கு எடுத்தோடனே இதுதான் தெரியும். ஓகே, ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் இஸ் த பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது நத்திங் பட் ஸ்ப்ரிங் போட் ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ஸ்ப்ரிங் பூட் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா மாதிரி தான், அதுக்குள்ளதான் ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சரியா? டேட்டா ரெஸ்ட் இஸ் த பார்ட் ஆஃப் அம்பர்லா ஸ்ப்ரிங் டேட்டா ப்ராஜெக்ட் அண்ட் மேக் இட் ஈஸி டு பில்ட் hypermedia driven REST web services on top of the Spring Data repository அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? நீ பாரு, இப்போ hypermedia driven HTTP resource for aggregates contained in that model. ஓகே, அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டா ரெஸ்ட் வச்சு சிம்பிளா ஒரு கிரெட் ஆபரேஷனை பண்ண முடியும். நமக்கு கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒண்ணு தேவையில்ல, சர்வீஸ் அப்படிங்கிற ஒண்ணு தேவையில்ல, பட் ஆனா ரெபாசிட்டரியும் அந்த என்டிட்டியும் மட்டும் இருந்தா போதும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன டவுட்ஸ் எல்லாம் வருது, அது எப்படி பண்ணலாம்? கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நார்மலா, இது நம்ம லாஸ்டா பார்த்தது கண்ட்ரோலர்ல கொண்டு வந்துட்டு இப்போ நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் மேப்பிங் எம்ப்ளாயி ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம். ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி கிரியேட் பண்றதுக்காக பாத் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணிருந்தோம். அப்ப இந்த கண்ட்ரோலரே இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஏபிஐ எப்படி நீங்க கொடுப்பீங்க? என்ன என்டிட்டியோ சரியா, அது கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்டே பார்த்தோம் அந்த மாதிரி, ஞாபகம் இருக்கா? இது எங்க யூஸ் பண்ணோம், ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றது இந்த ஃபார்மேட் தான் நான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னா, இப்ப நான் சிம்பிளா வெறும் ரெஸ்ட் ஏபிஐ மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன பண்றேன்னா இப்ப நான் என்டிட்டி எம்ப்ளாய்னா எம்ப்ளாயிஸ் இருக்கும், ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ், தட்ஸ் ஆல். லோக்கல் ஹோஸ்ட் என்ன கொடுக்க போறீங்க, 8080 கொடுத்துட்டு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, அப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்க போறோம். என்ன செலக்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க கெட் பண்ண போறீங்களா, ஆல் தி எம்ப்ளாயிஸ் வேணுமா, இல்ல பர்டிகுலரா ஒரு எம்ப்ளாயி வேணுமா, இல்ல வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல டெலீட் பண்ண போறீங்களா, அப்டேட் பண்ண போறீங்களா, இல்ல டெலீட் பண்ண போறீங்களா. அப்போ நம்ம போஸ்ட்மேன்ல போயிட்டு இதை செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இப்ப இந்த கண்ட்ரோலரே நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த என்டிட்டியை வச்சு பண்ணணும். இதுக்கான திங்ஸ் தான் நம்ம இங்க போடணும். இது எப்படி ஒர்க் ஆகுதான் தெரியுமா, will scan your project from for JPA repository, correct? So then இதுல நம்ம என்ன கொடுத்து வச்சிருப்போம், அதோட entity type, then primary key ஓட type. இதுதான் சொல்லிருப்போம், எம்ப்ளாயிங்கிறது அந்த entity, then integerங்கிறது அதோட primary key. ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி நமக்கு அது ஒர்க் ஆகுதுன்னா, எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி நமக்கு கிரியேட் பண்ணுதுன்னா, by default Spring Data REST will create that end points based on என்னது, என்டிட்டியோட டைப். அப்ப என்டிட்டியோட டைப்னா இப்ப எம்ப்ளாயினா எம்ப்ளாயிஸ், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட்ஸ், சிம்பிள் pluralized form, கரெக்டா? So first character of entity type is lowercase, then just add an s to that entity, that's all. இந்த particular things பேஸ் பண்ணி தான் இந்த end point நமக்கு கிரியேட் பண்ணுது. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லையா? அதாவது கண்ட்ரோலர் தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஏன்னா கண்ட்ரோலருக்குள்ளதான் நீங்க இப்படிலாம் கொடுக்க முடியும், எம்ப்ளாயிஸ் இப்படிலாம் கொடுக்க முடியும்னு சொல்றேன். அப்போ இது என்னன்னா, இது தேவையில்லை அப்படின்னா உங்களுடைய என்டிட்டியோட டைப் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப எம்ப்ளாயினா இதுல இ வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்குமா. ஓகே, லாஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ஒரு எண்ட் பாயிண்ட். இப்படிதான் அது நம்ம அதை பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கும் போது இதே ஃபார்மெட்ல எடுத்து வச்சிருக்கோம். கரெக்டா? நம்ம அதனாலதான் என்ன பண்ணி வச்சிருந்தோம்,
ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராவும் லாஸ்ட் கொடுக்கும்போது என்ன போட்டு வச்சிருப்போம் எஸ் ஆட் பண்ணும். ஓகே, அப்போ ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட் அப்படின்னா இது ஞாபகத்துல இருக்கும். என்டிட்டியை வச்சு தான் நமக்கு ஒரு கிரியேட் ஆகுது அந்த எண்ட் பாயிண்ட்ஸ். அப்ப என்ன இருக்கணும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரா லோயர் கேஸாவும் இருக்கணும். தென் லாஸ்ட் என்ன ஆட் பண்ணிருக்கணும் எஸ் அப்படிங்கறத கம்பல்சரி ஆட் பண்ணிருக்கணும். சரியா? சரி, ஓகே. இதுல நம்ம இதை தான் பண்ண போறோம். ரெஸ்ட் டேட்டா ரெஸ்ட்ங்கிறத ஆட் பண்ண போறோம். அப்சல்யூட்டா நமக்கு என்ன பண்ண எந்த கோடுமே தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன ஆட் பண்ணா போதும் அப்படின்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இருக்காங்க இல்லையா, இங்க போய்க்கலாம். இங்க போயிட்டு சோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஸ்ப்ரிங் டேட்டா ரெஸ்ட். ஒன் செகண்ட் guys. half an hour வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கனெக்ட் பண்றேன். சரியா? ஓகே ஓகே गाइस. எஸ் சார். எஸ்